அண்ணாமலை அவரு கரூர்ல ஏன் நிக்கல, கரூர்ல போனவர் நின்னார், நம்ம கூட்டணியில் நின்னாரு. இன்னைக்கு அரூர் நிக்காம கோயம்புத்தூர் நிற்கிறார். கரூர் சொந்த கோயம்புத்தூர் நிற்கிறார். சரி, பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுங்க, சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை. போட்டி திமுக திமுக தான், அதெல்லாம் மாட்டுக்கருத்துல எல்லாம் நல்லா விவரமானவங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது, அவங்களுக்கு 4% ஓட்டு இருக்குது. சரி, இன்னும் அவங்க இன்னைக்கு அந்த அவங்க கூட சேர்ந்த கூட்டணி கட்சி இங்க யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி கூட்டணி சேர்ந்திருக்கு பாமக இங்க ஓட்டு இருக்குதா? ஓட்டு இருக்குதா? கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இருக்குதா? இருக்குதா? காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க. ஆகவே அவங்க ஒரு பொருள் திமுக இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணி கட்சியும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமகவும் இல்ல, அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கு. ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கு கூட்டணி நம்ம எடுக்கக்கூடாது. கூட்டணி எப்படின்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு பாமக இல்ல. சரி, அவங்க இருக்கிற அண்ணன் ஜி கே வாசன் கட்சி இங்க இருக்கா? சரி, அடுத்து யார் கூட்டணி? சரத்குமார். சரி, அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஆகவே இன்றைக்கு அந்த கட்சி நான் என்ன சொன்னேன், 4%. சரி, நீங்க என்ன நீங்க சொல்ற மாதிரியே அவங்க பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. எவ்வளவு? சரி, இன்னும் போட்டுங்க, ஒரு 5% போட்டுங்க, ஒரு 6% கூட போட்டுங்க, 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியுமா? அண்ணா திமுக எப்பேற்பட்ட கட்சி, எப்பேற்பட்ட கட்சி? அண்ணா திமுக உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17 லட்சம் உறுப்பினர்கள் உருவாக்கினாங்க. புரட்சித் அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கினாங்க. எடப்பாடி அவர்கள் 2 கோடி உறுப்பினர்கள் உருவாக்கி காமிச்சிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 33-34% உள்ள பெரிய கட்சி நமக்கு வந்தா திமுக மற்ற கட்சி எல்லாம். நம்ம பெரிய கட்சிங்க, நம்முடைய தொண்டர்கள் பலம் நம்ம அதிகம். இது போ மக்கள் நம்ம ஓட்டு இருக்காங்க. கரெக்டா? தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. இதுதான் தேர்தல் கணக்கு. சும்மா வாட்ஸ்அப்ல வீடியோல போட்டு பெரிய அப்படி தலைவர் அப்படி காமிக்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபீல்டு அப்படித்தான். இதுதானே இங்க பூரா மூத்த தலைவர்கள் இருக்காங்க, எல்லாம் தெரியும், நிறைய தெரிஞ்சவங்க. இதுதானுங்க நமக்கு திமுக அண்ணா திமுக போட்டி. ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு ராமச்சந்திரனுடைய வெற்றி உறுதி, நாடாளுமன்றம் செல்வது உறுதி.